அனைவருக்கும் வணக்கம். கோர் பேங்கிங் சொல்யூஷன் அப்படிங்கிறது ரெவல்யூஷன் இன் பேங்கிங் செக்டார். இட் இஸ் தி இன்டகிரேட்டட் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம். இட் இஸ் தி சென்ட்ரலைஸ்ட் டிஜிட்டல் நெட்வொர்க் ஆஃப் பேங்க் பிரான்ச்சஸ். அதாவது பேங்க் பிரான்ச்சஸ் அங்கு நடக்கிற கஸ்டமர் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகும். அது உடனுக்குடன் அப்டேட்டும் ஆயிடும். இதுதான் கோர் பேங்கிங் சொல்யூஷன். இதுல என்ன பெனிஃபிட்னா, customers can operate their bank accounts from any branch. எந்த பிரான்ச்ல இருந்தோம்னா ஆப்ரேட் பண்ணலாம். ஆர் த்ரூ டிஜிட்டல் சேனல்ஸ் லைக் ஏடிஎம், இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், இந்த மாதிரி எந்த டிஜிட்டல் சேனலையும் ஆப்ரேட் பண்ணி அவங்களுடைய பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸை பண்ண முடியும். சிபிஎஸ் கோர் பேங்கிங் சொல்யூஷன் எனேபிள்ஸ் பேங்க்ஸ் டு மேனேஜ் தேர் டெய்லி ஆப்ரேஷன்ஸ் லைக் மேனேஜிங் டெபாசிட்ஸ் கலெக்ட் பண்றது, ரீஃபண்ட் பண்றது, லோன் ப்ராசஸிங், அப்புறம் ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் அண்ட் கஸ்டமர் டிரான்சாக்ஷன்ஸ் ஃப்ரம் எ இன்டர்கனெக்டட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஸோ இது பேங்கிங் டிரான்சாக்ஷனை சென்ட்ரலைஸ் பண்ணுது, சிம்பிளிஃபை பண்ணுது, இமீடியட்டா அக்கௌண்ட்ஸும் அப்டேட் ஆகுது. இதனுடைய கோர் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நம்பர் 1, சென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸ். அதாவது ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் டேட்டா ஸ்டோர்டு இன் ஏ சென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸ். So every transaction, banking transaction, and the data stored in data center, and at the same time disaster recovery data center லையும் சேவ் ஆகும். ரெண்டு டேட்டா சென்டர்லையும் சைமல்டேனியஸா சேவ் ஆகும். இதன் மூலமா டேட்டா வில் பி சேஃப். அப்புறமா நம்பர் 2 இம்பார்ட்டன்ட் கோர் ஃபீச்சர் ரியல் டைம் ப்ராசஸிங். அதாவது இட் எனேபிள்ஸ் டிரான்சாக்ஷன் அப்டேட்ஸ். எந்த டிரான்சாக்ஷன் நடந்தாலும் உடனே அப்டேட் ஆயிடும். கஸ்டமர் கேன் கெட் ரியல் டைம் பேலன்ஸ் இன்ஃபர்மேஷன் அவங்க அப்பப்போ தெரிஞ்சுக்க முடியும். தேர்ட் இம்பார்ட்டன்ட் கோர் ஃபீச்சர் மல்டி சேனல் ஆக்சஸ். அதாவது கஸ்டமர்ஸ் அவங்களுடைய பேங்கிங் டிரான்சாக்ஷனுக்காக பிரான்ச்சஸை ஆக்சஸ் பண்ணலாம். ஆர் த்ரூ டிஜிட்டல் சேனல்ஸ் லைக் ஏடிஎம், இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், இதையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்புறமா இதுல அடுத்து இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபீச்சர் என்ஹான்ஸ்ட் செக்யூரிட்டி. அதாவது யூசர் ஆத்தென்டிகேஷன் இருக்கும், லைக் பாஸ்வேர்டு இந்த மாதிரி. அப்புறம் என்கிரிப்டட் டேட்டா கம்யூனிகேஷன். அதாவது பேங்கிங் டிரான்சாக்ஷன் அந்த டேட்டா கம்யூனிகேஷன் ஆகும்போது இட் இஸ் என்கிரிப்டட். இன்பிட்வீன்ல யாரும் அந்த டேட்டாவை எடுக்க முடியாது. அப்புறம் மல்டி ஃபேக்டர் வெரிஃபிகேஷன் லைக் ஓடிபி, இந்த மாதிரியான மல்டி ஃபேக்டர் வெரிஃபிகேஷன் மெத்தட்ஸ் இருக்கும். இதன் மூலயமா செக்யூரிட்டி என்ஹான்ஸ் ஆகுது. அப்புறம் அக்யூரேட் டேட்டா மேனேஜ்மெண்ட். இது எப்படின்னா, இட் ரெடியூஸ் கோர் பேங்கிங் சொல்யூஷன் ரெடியூஸ் ஹியூமன் இன்டர்வென்ஷன். மேனுவலா எந்த டேட்டாவும் கரெக்ஷன்ஸ் பண்ண முடியாது. இதன் மூலமா அக்யூரேட் டேட்டா மேனேஜ்மெண்ட் வில் பி என்ஷூர்டு. இதனுடைய கோர் பேங்கிங் சொல்யூஷனுடைய பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம்னா, பெட்டர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அக்கௌண்ட்ஸ் இமீடியட்டா அப்டேட் ஆகுது. அந்த அக்கௌண்ட்ஸ்ல எந்த விதமான கரெக்ஷன்ஸ் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் தி பெட்டர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அப்புறம் அண்ட் பெட்டர் அண்ட் குவிக் சர்வீஸ் டு கஸ்டமர்ஸ். கஸ்டமர்ஸ்க்கு குவிக் சர்வீஸ் கிடைக்கும். இதன் மூலயமா என்ஹான்ஸ்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ஷூர் ஆகும். கஸ்டமர்ஸ் கேன் டூ பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் 24/7. அவங்களுக்கு எப்போ தேவையோ இமீடியட்டா பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் லைக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் இதனாலும் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த கோர் பேங்கிங் சொல்யூஷன்ல பாப்புலர் கோர் பேங்கிங் சொல்யூஷன்ஸ் அதனுடைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா, இன்ஃபோசிஸ் உடைய ஃபினாக்கல், இது ஒரு சிபிஎஸ் சொல்யூஷன். ஆரக்கிள் கம்பெனி உடைய ஃபிளெக்ஸ் கியூப், அது ஒரு சிபிஎஸ் சொல்யூஷன். டிசிஎஸ் கம்பெனி உடையது பேங்க்ஸ். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கம்பெனி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் உடைய கோர் பேங்கிங் சொல்யூஷன். ஆர்பிஐல இருக்கிற கோர் பேங்கிங் சொல்யூஷன் இ குபேர். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கோர் பேங்கிங் சொல்யூஷன்ஸ். இப்போ கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல பார்த்தோம்னா, ஸ்டேட் அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க் டிஎன்எஸ்சிபி அண்ட் அதர் 24 டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல கோர் பேங்கிங் சொல்யூஷன் ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட். இதன் மூலயமா கோஆபரேட்டிவ் பேங்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாடர்னைஸ் ஆயிருக்கு, டெக் எனேபிள்டா மாறி இருக்கு. ஸோ இதன் மூலயமா இந்த சிபிஎஸ் உடைய பெனிஃபிட் ஃபார்மர்ஸ்க்கு, ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், சிறு குறு விவசாயிகள், அப்புறமா பெட்டி ட்ரேடர்ஸ், இந்த மாதிரி கோஆபரேட்டிவ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிற ஆல் கஸ்டமர்ஸ்க்கு இந்த சிபிஎஸ் சொல்யூஷன் கொண்டு போய் சேருது. நன்றி, வணக்கம்.